சாஸ்கே, நருட்டோ, யோசிங்க. நீங்க 2 பேரும் ஒரே நேரத்துல உள்ள இருந்தும் வெளிய இருந்தும் அவனை தாக்கணும். அப்பதான் கண்ணாடி எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆமா, 2 பேரும் எங்க இருக்கோங்கிறது முக்கியம். இப்ப நருட்டோவும் நானும் சரியான இடத்துல இருக்கோம். நான் இவனை இங்க இருந்து தாக்கும்போது நருட்டோ சரியா அவனை வெளில இருந்து தாக்குனானா இவனை சுலபமா தோக்கடிச்சிடலாம். சாஸ்கே, உன்னை காப்பாத்த நான் உள்ள வந்துட்டேன். நீ இத கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டல. நருட்டோ, எதிரிக்கு தெரியாம நீ வரணும், உன்னோட நண்பனுக்கு தெரியாம இல்ல. கண்டிப்பா நீ ஒரு முட்டாள் தான். தயவு செஞ்சு ஒரு ஷினோபி மாதிரி நீ நடந்துக்க முயற்சி பண்ணு. உன் பிரச்சனை தான் என்ன? உன்னை காப்பாத்துறதுக்காக தானே நான் உள்ள வந்திருக்கேன். நருட்டோ, நாம 2 பேரும் இங்க உள்ள இருந்தோம்னா சரி விட்டு தள்ளு. நீ இப்படி சொதப்புறது ஒண்ணும் புதுசு இல்லையே. உன் கூட பேச எனக்கும் விருப்பம் இல்ல, புரிஞ்சுதா? இந்த நருட்டோ கொஞ்சம் கூட அறிவே இல்லாத நிஞ்சான்னு எல்லார்கிட்டயும் பேர் வாங்கிடுவான் போல இருக்கே. இவன் உதவி செய்யறன்னு வந்தாதான் இன்னும் நிலைமை மோசமாகுது. இங்க இருக்கிற கண்ணாடிகளை நான் ஒருத்தனே அழிச்சு காட்டுறேன். ஃபயர் ஸ்டைல். ஹேய், நீ என்ன அட்டாக்க பயன்படுத்துற? இந்த கண்ணாடி எல்லாம் பனியால செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்வேன்? நீயே யோசி. ஃபயர் பால் ஜுட்சு. அட, இது வேலைக்கே ஆகல சாஸ்கே. இது எல்லாத்தையும் ஒருக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய நெருப்பு தேவை. அவன் எங்க இருக்கான்? எங்க இருந்து ரீடல் அட்டாக்க பயன்படுத்துறான்? இது எல்லாமே நகலா? உண்மை எதுங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற எல்லா கண்ணாடிகளையும் நீங்க ஒத்து பார்த்தாலும் கடைசி வர அந்த உண்மை உங்களுக்கு தெரியாது. ஓ, அப்படியா? ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இல்ல, வேண்டாம். 100 கண்ணாடிகள் இங்க இருந்தாலும் 100 நாருட்டோவை வச்சு எல்லாத்தையும் அடிச்சு போடப்பேன். நீ எங்க இருக்கங்கிற உண்மையும் தெரிஞ்சுப்பேன். ஐயா! ஏய்! ஏய்! இந்த கண்ணாடி என்னுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் காட்டுது. அதை வச்சுதான் நான் இவ்வளவு வேகமா நகர்றேன். இங்க இருந்து பார்க்கும்போது நீங்க ரொம்ப பொறுமையா நகர்ற மாதிரி தான் தெரியும். நான் அப்பவே நினைச்சேன், ஒரே தலைமுறைக்கு வர திறமை கெகே கெங்காய்.